தென்காசியில் பயிர்களை காப்பதற்காக வைக்கப்பட்ட எலிமருந்து காரணமாக 50க்கும் மேற்பட்ட மயில்கள் உயிரிழந்த நிலையில் மருந்து வைத்த விவசாயியை வனத்துறையினர் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் என்ற விவசாயி தனது நிலத்தில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளத்தை பறவைகளிடமிருந்து காப்பதற்காக வயலை சுற்றி எலிமருந்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த மருந்துகளை உட்கொண்டதால் 50க்கும் மேற்பட்ட மயில்கள் உயிரிழந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புளியங்குடி வனத்துறையினர் உயிரிழந்த மயில்களை மீட்டு பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். மேலும் வனத்துறையினர் சட்டவிரோதமாக எலிமருந்து வைத்த விவசாயியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜைக்கு வருகை தரும் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பது குறித்து முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தலைமையில் மதுரையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் அக்டோபர் 30ஆம் தேதி நடைபெற உள்ள முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜை விழாவிற்கு வருகை தரும் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிப்பது குறித்து முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தலைமையில் மதுரையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைத்த எடப்பாடியார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் புகழுக்கு புகழ் சேர்த்து உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் ரத்தம் ரத்தத்தை அழைக்கிறது என்ற தலைப்பில் ரத்த கையெழுத்திட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி கடன் செலுத்தும் நிகழ்வை துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை அருகே ரயில் மேம்பாலத்தில் இருந்து குதித்து கூலி தொழிலாளி தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகா அல்லியந்தல் பகுதியைச் சேர்ந்த லூகாஸ் என்பவர் கடந்த 2 வருடங்களாக மனைவியை பிரிந்து குடிபோதைக்கு அடிமையாகி மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது வீட்டில் கழுத்தை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்ற லூகாஸை அக்கம் பக்கத்தினர் மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து வெளியில் வந்த லூகாஸ் பேருந்தின் முன்பு விழுந்தும் லாரி முன்பும் விழுந்தும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதில் 2 லாரிகளுக்கு இடையே விபத்து ஏற்பட்ட நிலையில் லூகாஸ் யாரும் எதிர்பாராத சமயத்தில் ரயில்வே மேம்பாலத்தில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் லூகாஸின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் திருவண்ணாமலை கிராமிய போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் விருஞ்சிபுரம் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சௌஹான் சிங் விவசாயிகளுடன் கலந்துரையாடும் நிகழ்வு நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் மத்திய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சௌஹான் சிங் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். முன்னதாக இயற்கை உரங்கள், பாரம்பரிய நெல் வகை ரகங்கள் மற்றும் இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள் உள்ளிட்ட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் பல்வேறு விவசாயிகளுக்கு PM கிஷான் நிதியுதவி வழங்கப்படாதது குறித்து பட்டியல் அனுப்புமாறு தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுத இருப்பதாக தெரிவித்தார். மேலும் தென்னை பயிர் சாகுபடியில் பூச்சி தாக்குதல் குறித்து விஞ்ஞானிகள் குழுவை தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதாகவும், அதிக விளைச்சலாகும் மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்க தமிழக அரசுடன் இணைந்து மத்திய அரசு புதிய திட்டத்தை நிறைவேற்றுவதாகவும் கூறிய அவர், தமிழகத்தில் இயற்கை விவசாயிகளின் கூட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். இதனையடுத்து விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி முடிந்து அங்கிருந்து புறப்பட்ட மத்திய அமைச்சரிடம் உணவு வழங்காமல் அலைக்கழிப்பதாக கூறிய விவசாயியிடம் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கனமழை காரணமாக இடுக்கி மாவட்டம் அடிமாலி அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி கணவர் உயிரிழந்த நிலையில் காயங்களுடன் மீட்கப்பட்ட மனைவி கொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழக கேரள எல்லையை இணைக்கும் இடுக்கி மாவட்டம் அடிமாலி பகுதியில் இரவு பெய்த கனமழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலை அருகே திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் மலையோரம் இருந்த வீடுகளின் 2 வீடுகள் முழுமையாகவும் 6 வீடுகள் பாதியளவும் இடிந்து விழுந்தன. இதில் முழுவதுமாக மண்மூடிய பிஜி சந்தியா என்ற தம்பதியினர் வீட்டில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 6 மணி நேரத்திற்கும் மேல் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். இதில் பிஜு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அடிமாலி தாலுகா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் காயங்களுடன் மீட்கப்பட்ட சந்தியா கொச்சி தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார்.
அரசு பள்ளிகளையும் அரசு விடுதிகளையும் மூடிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லி பலனில்லை என்று திமுகவுக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவை சுங்கம் பகுதியில் இந்திய கட்டிடக்கலை வல்லுநர்கள் குழுமம் சார்பில் கட்டிடக்கலை கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் இதில் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது பிரதமர் மோடியின் சிந்தனையில் உருவான அற்புதமான திட்டம் என்றும் இந்தியாவிலேயே அதிகமான ஸ்மார்ட் சிட்டிகள் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என தெரிவித்தார். வரும் 28ஆம் தேதி துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பதவியேற்றதற்கு பிறகு கோவைக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு அனைத்து விதமான ஏற்பாடுகளை செய்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் குறைந்தபட்ச மக்களை பார்க்கிறார் என்பதே நல்ல விஷயம். CBI விசாரணை முடிந்து உண்மை வெளிவரும் பொழுது நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று பதிலளித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அவருடைய சிந்தனையில் உருவான மிக அற்புதமான திட்டம். 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து சீர்மிகு நகரங்களாக மாற்றுகின்ற முயற்சியில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது. கூடுதலாக தமிழகத்திற்கு என்ன பெருமை என்றால், இந்தியாவிலேயே அதிகமாக ஸ்மார்ட் சிட்டிகளை பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்தது. கோயம்புத்தூரில் அதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகருக்கு அருகில் இருக்கக்கூடிய, மாநகருக்கு உள்ளே இருக்கக்கூடிய 7 குளங்கள் சீரமைக்கப்பட்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அவையெல்லாம் மேம்படுத்தப்பட்டு இன்று மக்களுடைய பயன்பாட்டிற்காக அழகாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இடையிலே 2021 இதனுடைய பணிகள் சுணக்கமாக இருந்தபோது சட்டப்பேரவையிலே பலமுறை இதற்காக குரல் கொடுத்து இன்று ஒரு சீரமைக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு ஒரு அருமையான அழகான இடங்கள் கிடைப்பது என்பது எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது. விருதுநகர் காரியாபட்டி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமினை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு துவக்கி வைத்து சிறப்பித்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே மல்லாங்கிணறு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முடியனூர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் அணி சார்பில் நாளை மாமன்னர் மருது பாண்டியர்களின் 224வது ஜெயந்தி விழா மற்றும் அக்டோபர் 30 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 118வது ஜெயந்தி விழா மற்றும் 63வது குருபூஜை விழாவை முன்னிட்டு 8ஆம் ஆண்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை அமைச்சர் தங்கம் தென்னரசு துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்த நிலையில் அவர்களுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தலைக்கவசம், பழங்கள், ஊட்டச்சத்து உணவுகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார். பின்னர் மருத்துவமனை வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இண்டூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 1,60,000 கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டி இண்டூர் அருகே உள்ள சோம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் சம்பத்குமார். இவர் எச்சநள்ளி ஊராட்சி செயலாளராக வேலை செய்து வருகிறார். நேற்று முன்தினம் இரவு இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளிநாட்டில் வேலை செய்யும் தனது மகனை பெங்களூரு விமான நிலையத்தில் வழியனுப்பிவிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த சுமார் 60 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 1.60 லட்சம் ரொக்கப்பணம் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் அங்கு விரைந்த இண்டூர் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.